உம்மைப் போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மைப் போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற மன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எல்லாவற்றையும் உருவாக்கும் தேவன், மறுரூபமாக்கும் தேவன் என்று பார்த்தோம். உருவாக்கும் தேவன். ஒன்றுமே இல்லை, ஒரு விதையை போட்டால்தான் ஒன்று முளைக்கும் இல்லையா? ஒரு மாங்கன்று முளைக்கணும்னா அதுக்கு ஒரு விதை போடணும். ஒன்றுமே இல்லை. God created everything out of nothing. ஒன்றுமில்லாமையிலிருந்து. ஒரு அழகான பாட்டு இருக்கு. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். எவ்வளவு அற்புதமான வரிகள் பார்த்தீங்களா? இருளிலிருந்து ஒளியை படைத்தார். ஏன்னா பூமியை இருள் மூடிக்கொண்டது. Let there be light னார். Out of nothing light came. அதன் பிறகு இந்த பாட்டுல நம்ம பார்க்கிறோம், வெறுமையில் இருந்து ஒண்ணுமே இல்லை, மண்ணை எடுத்து தான் ஒரு பொருளை செய்யணும். மண் பாண்டம் செய்யணும்னா இரும்பு எடுத்தா அதுக்குரிய பொருளை செய்யலாம். ஒரு சுத்தியலை செய்யணும்னா இரும்பு தேவை. ஒரு டேபிள் செய்யணும்னா மரம் தேவை. ஒன்று தேவை மனிதனுக்கு ஒன்றை செய்வதற்கு. Man needs one thing to do something. ஒன்றை செய்வதற்கு ஒன்று தேவை. That's man. But God is not like that. ஆண்டவர் அப்படி இல்லை. அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒன்று இருந்தால் தான் உன்னை செய்ய முடியும். இது இருந்தால் இதை செய்யலாம், இது இருந்தால் இதை செய்யலாம். ஆண்டவர் அப்படி இல்லை. ஒண்ணுமே அவருக்கு அவசியம் இல்லை. ஒன்றுமில்லாமலிருந்து ஒன்றை உண்டாக்குகிறவர், அதுதான் ஆண்டவர். நீங்க அப்படித்தான் விசுவாசிக்கணும். நம்ம மனிதனை பார்க்கிற கண்ணோட்டத்தில் ஆண்டவரை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு என் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் உருவாக்க வல்லவர், சர்வ வல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு அப்படி ஒன்றை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படிங்க? உங்களுக்கு புரியாது. எல்லாமே புரிஞ்சிட்டுனா அது அற்புதமே இல்லைங்க, அற்புதமே இல்லை. ஆனா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் உள்ள, அந்த பாத்திரம் காலி, அங்க அற்புதம் செய்யணும். ஆனா ஆண்டவர் வெளியில கால்களை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுற ஜாடி வச்சிருக்கான், அங்க தண்ணி ஊத்த சொல்றாரு. இங்க திராட்சரசம் இல்லை, அங்க தண்ணி ஊத்த சொல்றாரு. ஒண்ணுமே புரியல. Sometimes we don't understand. And God doesn't need to explain everything. நமக்கு எல்லாம் விளக்கம் சொல்ல அவசியமே இல்லை. அவர் சொல்ல, just believe. Can you believe? நீ நம்ப முடியுமான்னு கேட்கிறாரு. எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய ஆறு நதியெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போகாத அந்த குஷ்டரோகம் இந்த தண்ணியில இறங்கினா போயிருமா? இப்ப தண்ணி இல்லப்பா விசேஷம். நீ நம்புறியா? இந்த ஆண்டோடைய வார்த்தையை நம்பி யோர்தான்ல இறங்குறியா? இந்த நதியில இறங்குறியா? யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவருக்கு தேவை விசுவாசம். வசனத்துல தேவை விசுவாசம். நம்ம மூளை அறிவு வச்சு வேலை செஞ்சா அற்புதம் நடக்காது. அவர் உருவாக்குவார். முளைக்க பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் பூமியில மழை பெய்யல, ஆனா மூடு பனி அங்கே எழும்பி பூமியை நனைத்ததுன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் செய்யறாரு பாருங்க ஆண்டவர். மழை இல்லை, ஆனா மூடு பனி எழுப்பி பூமியை நனைக்கிறாரு. இப்ப விதைகளை முளைக்க பண்றாரு. விதை யார் போட்டிருப்பா? அவர் வார்த்தை தான் விதை. இவருடைய வசனம் தான் விதை. இந்த வசனம் என்கிற விதையை உள்ளத்துல போடுங்க. இது முளைக்கட்டும், இது பலன் கொடுக்கும். இன்னைக்கு வசனம் தெரியாதவங்க அநேகர், வசனம் தெரியாத குடும்பங்கள் ஏராளம், வசனம் தெரியாத பிள்ளைங்க ஏராளம். ஒரு வீட்டுல போய் ஒரு பாஸ்டர் வீடை சந்திக்கும் போது பிள்ளைங்களை பார்த்து பேசும்போது, ஒரு வசனம் சொல்லுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பையன் எடுத்த உடனே, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா அப்படின்னு கேட்டிருக்கு. இது எங்கேயோ நாடகத்துல, வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்துல நடிச்சது. வசனம்னு அவனுக்கு அந்த வசனம் ஞாபகம் வந்துருக்கு. யோசிச்சு பாருங்க, பிள்ளைகள் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு. அன்பானவர்களே, வேத வசனம் தெரியாத குடும்பங்கள் ஏராளம். வசனம் தான் விதை. சொன்னார்ல, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதை தான் வசனம். இந்த விதை என்கிற வசனம், வேத வசனமாகிய விதை உங்க உள்ளத்துல தினந்தோறும் விழுந்து கொண்டே இருக்கட்டும். அது முளைக்கும், அது நன்மையை கொண்டு வரும். இது நல்ல விதை, நல்ல பலன் கொடுக்கும் விதை. இதை விசுவாசம் முளைக்க பண்ணினார். இன்னைக்கு அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கோ, அதெல்லாம் உங்க கண்ணு முன்னால வரும்.
ஒரு விதை போட்டீங்கன்னா முளைச்சிச்சான்னு போய் பார்க்குறோம் பாருங்க, முளைத்து விட்டதா? ஆண்டவர் நீங்கள் ஜெபத்த ஜெபங்களுக்கு பதிலை முளைக்க பண்ணுவார், சுகத்தை முளைக்க பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்துல ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார், ஐஸ்வர்யத்தை வரப்பண்ணுவார். அப்படியே முளைத்து வருவது போல ஆண்டவர் முளைக்க பண்ணுவார். எல்லாம் எழும்பி வரும், வருகிறது, உங்க கண்கள் காணும். உங்க மனசுல வராதா 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 எப்போ நினைக்கிறீங்களே, ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கு. சீக்கிரத்துல செய்வார். இந்த நாள்ல கர்த்தர் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒன்று உங்கள் கண்கள் பார்க்கும். நம்புறீங்களா? முளைக்க பண்ணின ஆண்டவர், கிருபையுள்ள பிதாவே, அப்பா அற்புதமான ஆண்டவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் முளைக்க பண்ணினவர். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் அவங்க சூழ்நிலைகளில முளைக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் முளைக்க பண்ணியிருக்கிறீங்க, அது முளைத்து வருகிறது, எங்கள் கண்கள் காணும், விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உபவாச ஜெபம் 10 மணிக்கு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9 மணிக்கு லைவ் பாருங்கள். திங்கள் முதல் சனி வரை, புதன்கிழமை காலையில மட்டும் நமக்கு அதிகாலை பாமாலை என்கிற ஒரு பாடல் ஆராதனை இருக்கும். ஸோ திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி 5 நாட்களும் இந்த வசனத்தை கேட்கலாம். புதன் காலையில நீங்க ஒரு அதிகாலை பாமாலைன்னு ஒரு ஆராதனையில கலந்து கொள்ளலாம். சனிக்கிழமை 10 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில எங்கள் 3 ஆராதனைகள்ல 3ஆம் ஆராதனை லைவாக இருக்கிறது 9 மணிக்கு பாருங்கள். நீங்கள் பார்க்கிற இந்த செய்திகளை நண்பர்களுக்கு அனுப்புங்கள். தேவையோடு இருக்கிற யாராவது ஒருவருக்கு இது உதவியாக இருக்கும். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாய் மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you. See you on Monday.